நம்ம அஸ்டாமார்ட் நாப்கின்ல என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது, அதோட என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 நாப்கின் வச்சுருக்குறோம். இந்த 2 நாப்கினில் இப்போ அதில் மேலே உள்ள லேயர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கும். இந்த லேயர் கூட நம்ம லேயர் பார்த்தீங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள். ஆனால் நார்மலில் உள்ள லேயர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக். அஸ்டாமார்ட் நாப்கினும் மார்க்கெட்டில் உள்ள நாப்கின்க்கும் என்ன வித்தியாசங்கள், அந்த லீக்கேஜ் ஆக்சுவலாக அஸ்டாமார்ட் நாப்கின் ஒன்று யூஸ் பண்ணால் போதும். அப்போ ஒன்று யூஸ் பண்ணால் அது எப்படி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ப்ளஸ் ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த ஆனியன்ஷிப் இருக்கிறதுனால அஸ்டாமார்ட் நாப்கினில் ஆனியன்ஷிப் இருக்கிறதுனால இது சாத்தியம். அஸ்டாமார்ட் நாப்கின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்று போதும். அது எப்படி அப்படின்றது யோசிக்கிங்கள. ஒன்று எப்படிங்க காணோம், என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது யோசிக்கிறீங்கல்ல. ஆக்சுவலாக அதை நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 2 நாப்கினுமே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதில் இப்போ எவ்வளோ அந்த அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 100 ml வாட்டர். இதை இப்போ நார்மல் மார்க்கெட்டில் உள்ள நாப்கினில் நம்ம ஊற்றுறேன். அதை பாருங்கள். அதில் பாருங்கள், ஆக்சுவலாக வாட்டர் அப்படியே வெளியில் நிற்குது பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் அப்சர்விங்கிறது அது உள்ளே போகவே இல்லை. பாதி தான் போயிருக்கு, பாதி போகலை. அப்படியே மேலே நிற்குது. வாட்டரானது எடுத்து காமிக்கிற பாருங்கள் கையில், அப்படியே மேலே நிற்குது. பட் ஆனால் இதே 100 ml இப்போது நம்ம அஸ்டாமார்ட்டில் ஆனியன்ஷிப் நாப்கின் மேலே நம்ம ஊற்றுறோம். ஆனியன்ஷிப்னால் என்ன அப்படின்னு யோசிப்பீங்கள்ல, அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம நாப்கினில் இப்போ ஊற்றுறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த வாட்டர் ஊற்றுற அந்த செகண்டே அது உள்ளே எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதில்ல, நல்ல வித்தியாசங்கள் தெரியுதில்ல. பாருங்கள், 100 ml வாட்டரே ஃபுல்லாக ஊற்றியாச்சு. பட் இருந்தாலும் நம்மளோடது ஒரு ஸ்பெஷல். ஸோ அப்போது கூட ஒரு 50 ml ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இதில் 150 ml வாட்டரை நம்ம உள்ளே ஊற்றிருக்கிறோம். அப்போது அந்த 150 ml வாட்டரையும் பாருங்கள் அப்படின்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிடுச்சு. மேலே பாருங்கள், என்ன ஒரு அந்த வாட்டர் கண்டென்ட்டே இல்லை. இப்போ பாருங்கள், நான் கையில் வச்சு காமிக்கிறேன், வாட்டர் இருக்கான்னு பாருங்கள். ஆனால் இதில் பாருங்கள், நார்மல் நாப்கினில் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக சொட்டாக அந்த தண்ணி, அந்த வாட்டர் கண்டென்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நிற்குது. சரி, இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எடுத்து ஆக்சுவலாக நம்ம அஸ்டாமார்ட் நாப்கினை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கையில் வச்சு அதை பிழிஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அதில் இருந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி வரல. ஒரு டிராப் தண்ணி நம்மளோட வரவே இல்லை. அந்த பாக்கெட் நல்லா பாருங்க, பின்னாடி உள்ள அந்த கவரும் சரி மக்கக்கூடியது. நம்ம அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல உள்ள நாப்கின் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல உள்ள நாப்கினை எடுத்து ஒரு மக்கக்கூடியது எடுத்து கொண்டு வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அது அப்படியே புளியும் போது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு தண்ணி அதில் விழுதுன்னு பாருங்க. அப்போ அது என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட அப்சர்வ் அப்படின்றது பண்ணலை. அப்போ ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த நாப்கினை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படிங்க அது தாங்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கவரில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை ஒரு ஒர்க்கிங் போய்கிட்டு இருக்க ஒரு லேடிஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகக்கூடிய ஒரு நாப்கினை யூஸ் பண்ணும்போது எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்க பேட் மாற்றிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம க்யூர் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கான்செப்டுக்காக நம்ம அஸ்டாமார்ட் நம்ம ஆனியன்ஷிப் நாப்கின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம நாப்கினோட குவாலிட்டியை நீங்கள் வீடியோ பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ப்ளஸ் நம்ம நாப்கினில் இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த வாட்டர் ஆனது ட்ரை ஆகாமல் வெட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் லேடிஸ்க்கு. அப்போது இது எப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா பிசிஓடி. இப்போ நிறைய லேடிஸ் பிசிஓடியில் எவ்வளவோ ப்ரெஷரையும் அந்த ஒரு ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ண முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கும் கூட ஆளாகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ என்ன அப்படின்னா
ஆக்சுவலா இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறதுக்கு காரணமே வந்து அந்த வெட் ஆகாம இருக்கிறது. அந்த பிளட் ஆனது வந்து ஆக்சுவலா உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது நல்ல பிளட். அது வெளியில வர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து அது என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியாஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும் பிளட்ல வந்து. அப்போ அது வந்து ட்ரை ஆகாம வெட்டாவே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட பாக்டீரியாஸ் எல்லாமே எங்க போகும் அப்படின்னா, மறுபடியும் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சிரும். நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சொட்டு கூட வந்து அந்த நம்ம இப்போ ஊத்துன வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லீக் ஆகாது. அதாவது ட்ரை ஆயிடுது. அதில வெட்டா இல்ல, ட்ரை ஆயிடுது. அப்போ எவ்வளோ ஒரு ஹைஜீன். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து உடம்புக்குள்ள வந்து ரொம்பவே வந்து அ எந்த ஒரு கெட்ட பாக்டீரியாவே உடம்புக்குள்ள விடாது. நமக்கு ட்ரை ஆகுறதுனால வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்ப சேஃப்டியா ஆக்சுவலா யூட்ரஸ வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் வந்து நமக்கு பண்ணி குடுக்குது. நம்மளோட அஸ்டாமார்ட் நாப்கின். அப்ப எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கேர் எடுத்து வந்து இந்த நாப்கின வந்து நமக்கு அஸ்டாமார்ட்லேருந்து நமக்கு பண்ணி குடுக்குறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம அமௌண்ட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 4 நாப்கின் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல 1 நாப்கின் யூஸ் பண்றோம். அப்ப செலவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி.